Hi friends, welcome to Tutor Joes. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா J-Frameல எப்படி நம்ம ஒரு பட்டனை டைனமிக்கா இன்சர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் NetBeans ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரேம் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த J-Frameல எப்படி நம்ம டைனமிக்கா ஒரு பட்டனை இன்சர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய சோர்ஸ்ல J-button அப்படிங்கற கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம J-button யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணனும். JavaX Swings அப்படிங்கற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுல இருக்கிற J-button அப்படிங்கற கிளாஸை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் J-button அப்படிங்கற கிளாஸ்க்கு B அப்படிங்கற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்ட் அப்படிங்கற இதனுடைய கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த B அப்படிங்கற பட்டனுக்கு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். B new J-button. இப்போ இதனுடைய கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன்ல டிஸ்ப்ளே ஆக வேண்டிய டெக்ஸ்ட்டை பாத்தீங்கன்னா ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் click அப்படிங்கற ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு நாம பவுண்ட் செட் பண்ணனும். அதாவது இதனுடைய x பொசிஷன் y பொசிஷன் அடுத்து இதனுடைய ஹைட் அண்ட் width நம்ம கொடுக்கணும். அதுக்காக set bounds அப்படிங்கற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா இந்த பட்டன் டிஸ்ப்ளே ஆக வேண்டிய x பொசிஷன் கொடுக்கணும். நான் 100 அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதனுடைய y பொசிஷனும் 100 அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதனுடைய width பாத்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பட்டன் பாத்தீங்கன்னா நமக்கு J-frame ஓட ஆட் ஆகணும். இப்போ அதுக்காக பாத்தீங்கன்னா add அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த பட்டனை பாத்தீங்கன்னா நான் J-frame ஓட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ரன் ஆயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் ரன் ஆகும்போது இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பட்டன் இன்சர்ட் ஆயிடும். அதாவது click அப்படிங்கற பட்டன் பாத்தீங்கன்னா நமக்கு இன்சர்ட் ஆயிடும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பட்டன் அப்படி நம்ம J-Frameல டைனமிக்கா இன்சர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல்ஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. YouTubeல உங்களோட வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை Subscribe பண்ணிக்கங்க. Thank you friends.